la! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை அந்த நாட்களில் வர்ற திதிகளில் இந்த பித்ரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கர்மாவை கரைக்கக்கூடியது அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் தாராளமாக செய்யலாம். என்னுடைய கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னா இந்த கிரகண காலங்களில் விரதம் இருந்து, அதாவது நெய் தீபம் இல்லைன்னா எள் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம், எந்த தீபம் போட்டாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமும் அதே மாதிரி அந்த பித்திருக்காரியத்தை கிடைத்ததும். இந்த 4 சனிக்கிழமைகளையும் மாவிளக்கு தீபம் போட்டுட்டு அதில் ஒரு உருண்டை ஒரு பிஞ்சு இப்படி எடுத்துட்டு ஒரு எறும்பு கூடு எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு போட்டுட்டு வாங்க. உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அங்கே தேரும்னு சொல்லுவாங்க. இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுத்தாங்க. இந்த நவராத்திரி அன்னைக்கு ஏதோ 4 குருபூமைகளை வைத்தோ இல்லைன்னா விளக்கேற்றி 4 சுமங்கலிகளுக்கு, இல்லைன்னா மீன ராசியில யார் பிறந்தாங்க அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி கன்னியா ராசியில யார் போயிட்டு வந்தாங்க திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரையா அவங்க போயிட்டு வரணும். ஆனா அக்ஷய லக்ன பദ്ധதியில சில பேருக்கு பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம், போகும்போது ஒரு கடன் வாங்கிட்டு போங்க, திருப்பி வந்துட்டு அந்த கடன் அடைங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவோம். சிலருக்கு இதே மாதிரி நாங்கள் பரிகாரங்கள் சொல்லும் போதும் சரி, இந்த கோவில்களில் போகும்போதும் சரி, ஒரு விசேஷமான செயல்கள் சொல்லும் போது திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். திங்கட்கிழமை நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதத்துக்கான பலன்கள், புரட்டாசி மாதத்துல இருக்க சிறப்புகள் என்ன, புரட்டாசினாலே ஏன் பெருமாளுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு, இதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். புரட்டாசி மாசம் வந்து பிறக்க போகுது. புரட்டாசி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பெருமாள் தான். அவருக்கு தான் வந்து ஒரு உகந்த மாதமா இது இருக்கு. எதனால அப்படி இருக்கு? இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், எல்லாருக்குமே தெரிஞ்சது பெருமாள் வழிபாடு தான். ஏன்னா அந்த சூரியனும் புதன் 2 பேருமே இந்த கன்னியா ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய காலம். அது வந்து புதன் முன்னாடியே வந்தாலும் சில சூரியன் வந்து அந்த மாசத்துல நம்ம காலபுருஷ தத்துவத்துல வந்து 6வது ராசி கட்டம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். 6வது இடம் அப்படிங்கிறது நம்முடைய சர்வீஸ்னு சொல்லுவோம். எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய கர்மா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம என்ன செஞ்சாலுமே அது வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன செஞ்சாலுமே அப்படின்னா யாருக்காக செய்யணும்? இப்போ இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை அந்த நாட்கள்ல வர்ற திதிகள்ல இந்த பித்ரு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வந்து முன்னோர்களுக்கு மாலை பட்சம்னு சொல்லுவோம். இந்த புரட்டாசி பௌர்ணமிலேருந்து அமாவாசை இந்த இடப்பட்ட நாட்கள் இந்த பித்ரு வழிபாடு பண்றது. அவங்களுக்கு வந்து நான் இந்த கடந்த காலங்கள்ல வருஷம் திதி கொடுப்பாங்க. சிலர் அந்த திதி கொடுக்குற தேதியை விட்டுட்டோம், இல்லைன்னா அது வந்து வீட்டுல வேற ஒருத்தங்க இது பண்ணதுனால செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது யாரும் நினைச்சாங்கன்னா, இந்த மாசத்துல செய்யக்கூடிய அந்த புரட்டாசி மாதங்கள்ல இந்த 15 நாட்கள்ல செய்யக்கூடிய அந்த திதி அப்படிங்கிறது முன்னோர்கள் மேலேந்து கீழே இறங்கி வந்து நம்மள்டேந்து வாங்கிப்பாங்களாம் டைரக்டா. அது வந்து பித்திருக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய காலம். அவங்க பூலோகத்துக்கு வந்து நேரடியாக தர்ப்பணத்தை, நம்ம தர்ப்பணம்னு சொல்லுவோம், தர்ப்பணத்தை வாங்கி செல்லக்கூடிய ஒரு காலம். இந்த வருஷம் கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு நேர ஆகாரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த திதி அப்படிங்கிறத. இந்த நாட்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து பித்ருக்களுடைய மாசம் அப்படிங்கிறது முதல்ல சொல்றது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மாசங்கள்ல பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கர்மாவை கரைக்கக்கூடியது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல தாராளமாக செய்யலாம். இது இந்த வருஷத்துல புரட்டாசி மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா புரட்டாசி மாசத்துல நமக்கு கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. ராகு பகவான் டைரக்டா சூரியனை சந்திக்கக்கூடிய பார்வையினால கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிரகண கால அமாவாசையில ஏற்படுத்தக்கூடிய இந்த பித்ரு தர்ப்பணம், அந்த கிரகணம் முடிஞ்சு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர்கள் நான் செய்யல, என்னுடைய கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னா இந்த கிரகண காலங்கள்ல விரதம் இருந்து, அதாவது அந்த நேரங்கள்ல சாப்பிடாம அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்க என்ன தசாபுக்தி, நாங்க அக்ஷய லக்ன பദ്ധதியில வந்து ஏஆர்பி அப்படிங்கிறது சொல்லுவோம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன ஏஆர்பி போகுதோ அந்த ஏஆர்பி கிரகத்தோட
காரகங்களை, அதாவது பொருட்களை தானமாக வாங்கி கொடுப்பது, அதே மாதிரி ஒரு தேங்காயும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கும் அவங்களுக்கு பரிகாரமாக, அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய பரிகாரமாகவே இது அமையும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போனவங்க, குலதெய்வத்தை வந்து மீண்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி மாசம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இது அமாவாசை காலங்கள்ல இல்லாம அதற்கு முன்னாடியே அதை செய்யலாம். அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியில மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது போடுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில எல்லா சனிக்கிழமையுமே நம்ம கோவில்ல வந்து மாவிளக்கு ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவான் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த 4-5 சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சனிக்கிழமையில காலம்பரை உண்ணாமல், அதாவது காலம்பரை எந்திரிச்ச உடனே நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு சாப்பிட்றேன், இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணிக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு அந்த காலை நேரம் உணவை தவிர்த்து விட்டு கோவிலில் போய் தீபம் ஏற்றுட்டு, இல்லைன்னா மாவிளக்கு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி உணவு அருந்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நெய் தீபம், இல்லைன்னா எள் தீபம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம், எந்த தீபம் போட்டாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமும், அதே மாதிரி அந்த பித்திருக்காரியத்தை கிடைத்ததும், அந்த நீதிமான் ஆகிய சனி பகவானுடைய அனுகிரகத்தை, ஏன் சனி பகவானுடைய அனுகிரகம், அவர் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதோட அளவை தான் நமக்கு கொடுப்பாரு பலனாக. நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு நல்லது செய்வார், நான் கெடுபலன்கள் செய்தேன்னா எனக்கு கெடுபலன்களை தான் பலனாக கொடுப்பாரு. அப்ப அவருக்கு உண்ணா நோன்பு, அந்த காலம்பர நேரம் உணவு அருந்தாமல் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் உணவு அருந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாவிளக்கு மாவு ஏத்துறதுலையுமே ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மாவிளக்கு வந்து உங்களுக்கு பெருமாளாகவும் அதில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒளியை தரக்கூடியதாகும்னு சொல்லுவாங்க. அது வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி மாசங்கள்ல மட்டும்தான் மாவிளக்கு அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லையும் வீடுகள்லையும் செய்யக்கூடியது. வேற எந்த மாசத்துலையும் 1 பேர் 2 பேர் செஞ்சாங்க அப்படின்னா அது விசேஷமாக. இந்த மாதங்கள்ல செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வந்து டைரக்டாக நற்பலன்களை தரக்கூடியதும், நம்மளுடைய அந்த மாவிளக்கு அரிசி அதை நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்து எறும்புக்கு போட்டு பாருங்களேன், உங்களுடைய கடன் வந்து தீரும்னு சொல்லுவாங்க. இந்த 4 சனிக்கிழமைகளையும் மாவிளக்கு தீபம் போட்டுட்டு அதில் ஒரு உருண்டை பிடிக்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் இப்படி எடுத்துட்டு ஒரு எறும்பு கூடு எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு போட்டுட்டு வாங்க. உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அங்கே தீரும்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொன்னது தான். அதாவது ஒரு பிடி அரிசி போட்டாங்கன்னா அந்த அரிசியை வந்து எறும்பு கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு 2.5 வருடம் அப்படிங்கிறது ஆகுமா. அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த எறும்பு இருக்கு. அது பிள்ளையார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதை கரைப்பாங்களாம். அதே மாதிரிதான் இந்த அரிசி மாவை கொண்டு அந்த எறும்பு புத்து எங்க இருக்குதோ அங்க போய் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம சாப்பிட்றது, குழந்தைகளுக்கு கொடுக்கறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது. இந்த பிரச்சனை உள்ள குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருக்குது, இதை கொடுக்கும்போது அவங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சியும் அந்த கோபம் தணிந்து அவங்க வீட்டுல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த புரட்டாசியில பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசங்கள்ல ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து பெருமாளுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த அசைவம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். என்னுடைய வேண்டிய நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமாள் வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு கஜானான்னு சொல்லலாம். அவர் உங்களுக்கு தெரியும், வருஷந்தோறும் பெருமாள் கோவில் உண்டியல் வந்து நிறையாது. அதே மாதிரி தான் பெருமாளுக்கு உண்ணா நோன்பு விரதம் இருந்து அசைவத்தை தவிர்த்து நம்ம இந்த 6 சொன்னோம்லவா, இந்த மாவிளக்கு இருக்கிறது, மார்கழி மாசத்துல பெண்கள் வந்து பாவை நோன்பு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதங்கள்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வீடுகள்ல அந்த சூரியன் வந்து கன்னியா ராசியில இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல தன்னுடைய வயிறை சுத்தம் படுத்துதல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சூரியன் அப்படின்னா நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு 5ன்னு சொல்லுவோம். அந்த 5ங்கிற உணவை 6 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சர்வீஸ், அதோட இயக்கங்களை சரிப்படுத்துவதற்காக. இது நம்ம சயின்ஸ் ரீதியா அப்படிங்கிறது சொல்லலாம். இதே இது பெருமாளுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், விரதம் இருந்து அவருக்கு ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அவர் பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த விஜயதசமி ஆயுத பூஜைலாம் இருக்கு இல்லையா, அது கூட இந்த புரட்டாசி மாசங்கள்ல தான் இது வந்து ரொம்ப விசேஷம். இதுக்கு என்ன காரணம்? விஜயதசமி ஆயுத பூஜைன்னு சொல்றோம். கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து சிவபெருமானை திருமணம் பண்றதுக்காக பார்வதி தேவி நோன்பு, அதாவது விரதம் இருந்து
சிவபெருமானை சேர்ந்த, அதாவது இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஒன்றாக இணைந்த நாள் அந்த கேதார கௌரி விரதம் எடுத்த அன்னைக்கு தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நீங்க திருச்செங்கோடு போனீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக அன்றைய நாட்கள்ல கொண்டாடுவாங்க. ஏன்னா ஒரே இடம் திருச்செங்கோடு மட்டும்தான் அர்த்தநாரியாக காட்சி தரக்கூடிய, சிவபெருமானும் பார்வதியும் ஒன்று போல காட்சி தரக்கூடியது அந்த ஸ்தலம் மட்டும்தான். அந்த இடத்துல அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி அர்த்தநாரியாக இருந்தது அந்த கேதார கௌரி விரதம் எடுத்தது இந்த புரட்டாசி மாசத்துல தான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுத்தாங்க. திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சிலர் டிவோர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் தான் இருக்கும். அது சரியாகணும் அப்படின்னா இந்த விரத நாட்கள்ல விரதம் இருந்து அந்த கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவருக்கொருமையும் அந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். என்னைக்குமே இவங்க வாழ்க்கையை விட்டு பிரியாதம இருக்கிறதுக்கு இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தேவிக்கு நவராத்திரின்னு சொல்லுவோம். நவராத்திரியில முதல் 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும் துர்க்கையாகவும் சரஸ்வதியாகவும் அம்மன் அருள் பாலிப்பாள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த 9 ராத்திரிகள்ல நமக்கு சுவாமி வீட்டுல அனுகிரகம் செய்யக்கூடியதா இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி அமாவாசை கழிந்த மறுநாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதம் இருந்து பாவையர் நோம்பிருந்து திருமணம் எப்படி கை கூடுமோ அதே மாதிரி இந்த நவராத்திரிக்கும் அதே மாதிரி தான். வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. சிலர் திருமணம் ஆகியும் குழந்தை பிறந்தும் ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ ஒரு குறையாக இருக்கிறது அப்படின்னா இந்த நவராத்திரி அன்னைக்கு ஏதோ 4 கொலுபொம்மைகளை வைத்தோ இல்லைன்னா விளக்கேற்றி 4 சுமங்கலிகளுக்கு இல்லைன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தட்சணை அப்படிங்கிறது கொடுக்க உங்கள் வீட்டில் அவ்வளோ விசேஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். பொதுவாக இது பெரியவங்க இருந்து செய்யும்போது சின்னவங்க வர்றவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த இன்றைய குடும்பங்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் யாராட்டையும் தட்சணை வாங்க வந்தாங்க, அதாவது தாம்பூலம் வாங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தாம்பூலம் தட்சணை அவங்க கையில் கொடுத்தோன்னா அந்த 9 தேவிகள்னு சொல்லுவோம். அந்த 9 தேவிகளுமே நம்ம வீட்டில் யாரோ ஒரு ரூபத்தில் அந்த தாம்பூலம் தட்சணை வாங்கி கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றளவிலும் நவராத்திரியை பெரும் ஒரு பிரபல்யமாக கொண்டாடக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் மகாலட்சுமியோட அனுகிரகமும் சரஸ்வதியோட கடாட்சமும் சக்தியின் ஒரு ரூபமாகவும் அந்த வீட்டில் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. அது இந்த மாதம் புரட்டாசி மாதங்களில் வருது. நிறைய பேர் கடைபிடிப்பாமல் இருப்பாங்க, சிலர் இதை கடைபிடித்தும் ரொம்ப சீரும் சிறப்பமாக செய்திருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொம்மையை வச்சு கொலு அப்படிங்கிறது வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 வளரும். இன்னைக்கு எனக்கு படி உயர்ந்துட்டே போகும். இது அவங்களுடைய வாழ்க்கை படிநிலைகளே அந்த நவராத்திரி அப்படிங்கிறது உயர்த்தி கொண்டு வர்றது தான். இதுதான் உதாரணம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு தடவை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மாற்றம், வாழ்க்கை மாற்றமும் சரி, உங்களுடைய உயர் அப்படிங்கிறது படிகள் அங்கே கூடிக்கொண்டே தான் போகுமே தவிர எந்த அளவும் குறையாது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நீங்கள் செய்ய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் தவிர்த்து இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு செய்யவே முடியல அப்படின்னாலுமே வீட்டில் தீபம் ஏற்றிட்டு 2 பேருக்கு தாம்பூலம் தட்சணை உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்தா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். சில குழந்தைகள்லாம் வருவாங்க, பெரியவங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு கம்மல், மருதாணி, நெயில் பாலிஷ், சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த குழந்தைகள் ஆசையாக எடுத்து பார்க்கும். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தரக்கூடிய லக்ஷ்மி. அது கிடைத்தாலே போதும், அந்த குழந்தைகளோட முகம் மலர்ந்தாலே நமக்கு அங்கே மகாலட்சுமி அப்படிங்கிறது தேடி வந்துடுவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரியவங்க கூட நம்ம கலர் சரியில்லை, அந்த கடையில் அந்த ஒரு எண்ணம் இருக்கும், குழந்தைகளுக்கு அது கிடைக்காது. அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அதனால தான் இந்த நவராத்திரிகளில் கன்னியா பெண் வழிபாடு குழந்தைகளுக்கு தான் முதல் கொடுத்து அவங்கள வணங்கி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்து மகிழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செய்தாலே உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளும் சரஸ்வதி தேவியின் அருளும் அதே மாதிரி சக்தி தேவியின் ஒரு வீரமும் முடிவும் உங்க கையில கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்குமே திருப்பதி பெருமாளுடைய தரிசனம் நற்பலனை கொடுக்காது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளையுமே அது கொடுக்கும் அப்படின்வாங்க. அப்படின்னா எந்த ராசிக்காரங்களா திருப்பதிக்கு போகலாம், எந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு போகக்கூடாது? இது எந்த ராசிக்காரர்கள் போகலாம் போகக்கூடாது அப்படின்னா இந்த பொதுவாக சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த துலாம் ராசிக்காரர்கள், அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வரலாம், நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி மீன ராசியில யார் பிறந்தாங்க,
அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி கன்னியா ராசியில் யார் போயிட்டு வந்தாங்க, திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரையாக அவங்க போயிட்டு வரணும், போகலாம். ஆனால் அக்ஷய லக்ன பദ്ധதியில் 12 ராசிகளுமே திருப்பதி போகத்தான் செய்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக ஆரம்பிக்குது. அவங்க இந்த சூரியனுடைய நட்சத்திரம் போகும்போது அவங்க திருப்பதிக்கு போகிறாங்க, போய் சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அடுத்து 2 வருடம் கழித்து அதே திருப்பதிக்கு கீழேந்து மேலே பாத யாத்திரை கூட அவங்க போகிறாங்க, நடக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 வருடங்கள் அவங்களால போக முடியல. அந்த 2-9 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான், ஏன்னா சுக்கிரஸ்தலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, சந்திரனுடைய ஸ்தலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அங்கே போகலாமா அப்படின்னா அங்கே போகலாம். அந்த சில வருட காலங்கள் மட்டுமே அவங்க நினைத்தாலும் கூட அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த பெருமாள் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கன்னியா லக்னத்திற்கு அதிபதி புதன், அவர் பெருமாள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன், அவரையும் பெருமாள் அப்படிங்கிறது சொல்லுவோம். சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அந்த பெருமாள் தரிசனத்தை அங்கே ஏதோ தடையினாலேயோ, அவங்க சிலர் புக் பண்ணியுமே ஏதோ ஒரு நிமித்தம் காரணமாக அவங்களுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது. சிலருக்கு வந்து மீன லக்னமாக போகும், அவங்களுக்கு வந்து அங்கே புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு சில காலங்கள் அந்த போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அங்கே தடுக்குதானா, கண்டிப்பாக தடுக்குது. அதே மாதிரி இங்கே கேட்டை நட்சத்திரம் போகுது, விருச்சிக ராசி, அவங்களால போக முடியுமானா அவங்களால போக முடியாது. அந்த லக்னம் மாற்றம் அடைந்த உடனே அவங்க பெருமாளை போய் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க. 12 ராசிகளையும் போகக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அந்த 10 வருடங்களில். ஆனால் எந்த 10 வருஷத்தில் போகிறாங்க, குறிப்பிட்ட எந்த 4 வருடம், எந்த 4 வருஷத்தில் அவங்க சில அந்த வருடங்களில் தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே தான் அக்ஷய லக்ன பദ്ധதி அப்படிங்கிறத அங்கே தெளிவாக நம்ம சொல்ல முடியும். நான் சொல்லுவேன் இந்த ராசிகள் அப்படின்னு, இல்லை எல்லா ராசியுமே எனக்கு மீன ராசி, எனக்கு கும்பராசி, நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் இருப்பாங்க, போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பாத யாத்திரையாக வருஷா வருஷம் போகக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கீழேந்து மேலே மலைக்கு நடந்து செல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகம் அனுசரித்து, வயதோட்டம் அனுசரித்து சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது தான் அந்த திருப்பதி அவங்க தரிசனம் செய்ய முடியாத ஒரு காலங்கள் அப்படிங்கிறது அந்த இடைப்பட்ட 4 வருடமும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. அதை நிறைய ஜாதகங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம், அது உண்மை. அப்போ 12 ராசிகளும் போகலாமான போகலாம். சில நிகழ்வுகளால் சில காலங்கள் அவளுக்கு அங்கே தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. அது வந்து அவங்களுடைய ஜாதகம் அனுசரித்து மட்டுமே அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றாங்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அது உண்மையா? கண்டிப்பாக உண்மை. இப்போ வந்து சிலர் வந்து மீன லக்னமாக இருக்கும், மீன லக்னம் போகும்போது திருப்பதிக்கு போகலாம் அப்படிங்கிறது போவாங்க. அவங்க வந்து நம்ம சொன்ன இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, ஆவணி புரட்டாசி மாதங்களில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க குலதெய்வமே அவங்களுக்கு திருப்பதியாக இருக்கும். அங்கே போனால் அங்கே வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, கார் வந்து பிரச்சனையாகி பாதி திருப்பி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், சிலருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வண்டிகள்லேருந்து கீழே விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதானா, கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்றம் கிடையாது. அவங்களுக்கு அங்கே நல்லாவே வேலை பார்க்குதுன்னு சொல்லலாம். அது கிரக சூழ்நிலைகளாக தடுக்கப்படுகிறது. போகக்கூடாது சில நிமித்தங்கள் காரணமாக அது காமிச்சு கொடுக்கும். அதை மீறி அவங்களுக்கு போறவங்களுக்கு தான் இது நடக்கும். சில பேருக்கு பரிகாரமாகவே சொல்லியிருக்கோம், போகும்போது ஒரு கடன் வாங்கிட்டு போங்க, திருப்பி வந்துட்டு அந்த கடன் அடைங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவோம். சிலருக்கு இதே மாதிரி திருப்பதி பெருமாள் குலதெய்வமாக இருந்தும் வருஷா வருஷம் போக முடியாத ஒரு தன்மையை தான் குறிக்கும். திருப்பதி பெருமாள் எங்களுக்கு குலதெய்வம், நாங்கள் வருஷா வருஷம் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் இருப்பாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கோம்னு இல்லை, தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது போக முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சில பரிகாரங்களை செய்துவிட்டு போங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். செஞ்சுட்டு போயிருக்காங்க, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் திரும்பி வந்திருக்காங்க. இப்போ இந்த புரட்டாசி மாதங்களில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது? புரட்டாசி மாதங்களில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடு கிரக பிரவேசம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க, புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோவில்களில் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சிலர் வந்து குலதெய்வத்துக்கே போகாமல் இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் போகிறாங்க, என்னோட குலதெய்வம் என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு குலதெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலத்தில் பண்ணலாம். சிலர் வந்து நேர்த்தி கடன் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. நான் என்னோட குலதெய்வத்துக்கோ என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ நான் இந்த ஒரு செயலை நேர்ந்து வச்சுருக்கேன், என்னால் அதை செய்ய முடியல, இந்த மாதத்தில் செய்தால் நல்லா இருக்கும்னு. எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க செய்யக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சில ஜாதகங்கள் எடுத்த உடனே அவங்கள்ட்ட சொல்லுவா, எமக்கு குலதெய்வ வேண்டுதல் இருக்கே, அதை செய்யலாமே, ஏன் இன்னும் தடை பண்ணிட்டே போறீங்க அப்படின்னு.
அன்றைய காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அங்கே குறிகாட்டும். அவங்களுக்கு சொல்லுவோம், இந்த புரட்டாசி மாசத்துல வர்ற நாட்கள்ல இதை செய்யுங்க, உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். எந்த நாளில் செய்யலாம்பாங்க. மேக்சிமம் நாங்கள் பரிகாரங்கள் சொல்லும் போதும் சரி, இந்த கோவில்களில் போகும்போதும் சரி, ஒரு விசேஷமான செயல்கள் சொல்லும்போது திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். திங்கட்கிழமை நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அந்த திங்கட்கிழமை செய்யுங்க, ரொம்ப விசேஷம். யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை நிறைவேறணும், இல்லைனா இந்த ஒரு கோவிலில் போய் ஒரு அன்னதானமோ, இல்லைனா கோவிலுக்கு நைவேத்தியத்துக்கு ஒரு பொருளோ, சுவாமியை போய் நான் தரிசனம் பண்ணுறேன்னு சொன்னக்கூடியங்க திங்கட்கிழமை போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புரட்டாசி மாதங்களில் பித்ரு தர்ப்பணமும் முன்னோர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த விட்டு போன பரிகாரங்கள், அதாவது நான் செய்ய கடமை தவறியவர்கள், நேர்த்தி கடன்னு சொல்லுவோம், அதை செய்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். நிறைய புரட்டாசி மாதத்துக்கான சிறப்புகள் என்ன, என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்ற நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.